Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் MSc Mathematics கோர்ஸில் இருக்கிற கிரிப்டோகிராஃபின்ற சப்ஜெக்டில் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி இன்ட்ரோடக்ஷன் மெர்க்கல், டிஃபி அண்ட் ஹெல்மன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி ஐடியாவை ஃப்ரேம் பண்ணாங்க. இந்த பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபிக்கு இன்னொரு நேம் அசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபின்னு சொல்லலாம். பப்ளிக் கீ கிரிப்டோ சிஸ்டம்ஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது RSA அல்காரிதம். இந்த RSA அல்காரிதம் இன்வென்டட் பை ரிவர்ஸ் ஷமீர் அண்ட் ஆட்லிமன் இன் 1977. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் யூஸிங் UPI, டிஜிட்டல் வேலட்ஸ், இன்டர்நெட் பேங்கிங், எண்ட்-டு-எண்ட் செக்யூர் பேமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிற பேமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்ஸ் அண்ட் த பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாமே யூஸ் கிரிப்டோகிராஃபி ஐடியா, அதாவது பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி ஃபார் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டு அவாய்ட் த ரிஸ்க் ஆஃப் மால்வேர் அண்ட் ஹேக்கர்ஸ். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியோட மேஜர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் ஆத்தன்டிகேஷன். எந்த டிரான்சாக்ஷன்னாலும் ஒரு ப்ராப்பர் ஆத்தன்டிகேஷனோட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளோட டிரான்சாக்ஷன் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். So, an extremely important example of this in the real world is digital signatures for authenticating automatic software updates. So, in the mid-1970s, Merkle, Diffie and Hellman proposed the idea of public key cryptography, also sometimes called asymmetric cryptography. One of the earliest and most important public key crypto systems is RSA, invented by Rivers, Shamir and Adleman in 1977. With the increasing usage of digital transactions using UPI, digital wallets, internet banking, end-to-end secure payments is need of the hour. The respective banks and the payment gateways use cryptography for these transactions to avoid the risk of malware and hackers. A major application of public key cryptography is to provide authentication. An extremely important example of this in the real world is digital signatures for authenticating automatic software updates. Two fundamental goals of cryptography are to provide privacy of communication between two individuals and to provide authentication of one individual to another. அதாவது கம்யூனிகேஷன் பிட்வீன் ரெண்டு பர்சன் இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ப்ரைவசி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் ரெண்டாவது, ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இவங்க இந்த கம்யூனிகேஷன் இந்த மெசேஜை ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரைவசி அண்ட் ஆத்தன்டிகேஷன் ரெண்டும் தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் கோல்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி. இந்த ரெண்டு கோல்ஸுமே நம்மளுக்கு சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபிலே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பட் சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபியில் சில ட்ராபேக்ஸ் இருக்கிறதுனால இட்ஸ் நாட் கன்வீனியன்ட் இன் சம் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் ரெண்டு பர்சனுக்கு நடுவில் அந்த சீக்ரெட் கீ இருக்கும் இல்லையா, அந்த சீக்ரெட் கீ வந்து ரெண்டு பேர்ட்டையும் இருக்கணும். ஈச் பேர் ஆஃப் கம்யூனிகேட்டிங் என்டைட்டிஸ் நீட்ஸ் டு ஹாவ் எ ஷேர்டு கீ. செகண்ட் ஒன், தீஸ் கீஸ் மஸ்ட் பி டிரான்ஸ்மிட்டட் செக்யூர்லி. ஒரு பர்சன்ட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு அந்த சீக்ரெட் கீ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப செக்யூர்ட் மேனரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சப்போஸ் நம்ம வேறு மாதிரி நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டியும் அந்த சீக்ரெட் கீயை நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் கீஸ் மஸ்ட் பி டிரான்ஸ்மிட்டட் செக்யூர்லி. தேர்ட் ஒன், இட் இஸ் டிஃபிகல்ட் டு அப்டைன் சிக்னேச்சர்ஸ் வித் ஆத்தன்டிகேஷன். ஆத்தன்டிகேஷனில் மெயினாக இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் சில இடத்துல சைன்லாம் நம்ம கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுவோம். அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆத்தன்டிகேஷன்லாம் நம்மளுக்கு ஆத்தன்டிகேஷனில் சைன் வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபியில், சூட்டபிள் ஃபார் சைனிங் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இந்த மூணு ட்ராபேக்ஸ் இருக்கிறதுனால சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி இஸ் நாட் கன்வீனியன்ட் இன் சம் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வி யூஸ் அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி. த ப்ராசஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் இதை பற்றி பார்க்கலாம். சென்டர் அப்படின்னாக்க அந்த மெசேஜை யார் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் சென்டர். ரெசிபியன்ட் அப்படின்னா அந்த மெசேஜ் யார் வந்து ரீட் பண்ணி பார்க்குறாங்களோ அவங்க வந்து ரெசிபியன்ட்னு அர்த்தம். பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்னாக்க ஒரிஜினல் மெசேஜ், நம்ம எந்த மெசேஜை அனுப்புகிறோமோ அது வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டு. சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னாக்க எந்த ஒரிஜினல் மெசேஜை நம்ம மாற்றி இன்டைரக்ட் மெசேஜாக மாற்றி வச்சுருக்கோமோ அது வந்து சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ
plain டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுற கன்வர்ஷன் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், என்கிரிப்ஷன். அதே மாதிரி சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து plain டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுற கன்வர்ஷன் ப்ராசஸ் தான் வந்து டிக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்டர் வந்து ஒரு plain டெக்ஸ்ட்டை என்கிரிப்ட் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றி அனுப்புகிறாரு. திருப்பி ரெசிபியன்ட் என்ன பண்ணுறாருனா வர்ற சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜை டிக்ரிப்ட் பண்ணி plain டெக்ஸ்ட்டாக அவர் ரீட் பண்ணி புரிஞ்சிக்குவார். அப்போ அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா சென்டருக்கும் ரெசிபியண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எப்படி என்கிரிப்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி டிக்ரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கீ தான் நம்ம இங்கே பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியில் நம்ம பார்க்க போகிறோம். பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபிக்கு இன்னொரு நேம் வந்து அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு சொல்லலாம். இது ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக். இதில் ரெண்டு கீ நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒன்று பப்ளிக் கீ, இன்னொன்று ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீன்றது என்னன்னாக்கா பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கீ வந்து பப்ளிக் கீ. ப்ரைவேட் கீன்றது நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜை ரீட் பண்ணுறதுக்கு டிக்ரிப்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கீ வந்து ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீ எல்லார்ட்டையுமே இருக்கும், ஆனால் ப்ரைவேட் கீ வந்து அந்த ரிசீவர் யாருக்கு அந்த மெசேஜ் போகணுமோ அந்த ரிசீவருக்கு மட்டும்தான் அந்த ப்ரைவேட் கீ தெரிஞ்சிருக்கும். பப்ளிக் கீ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் யார் அதை ஓப்பன் பண்ணி படிக்கணும் அந்த மெசேஜை அப்படின்னா அந்த ரிசீவருக்கு மட்டும்தான் ப்ரைவேட் கீ தெரிஞ்சிருக்கணும். இங்கே பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுற கன்வர்ஷன் ப்ராசஸ் என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். அந்த அல்காரிதமில் பப்ளிக் கீ யூஸ் பண்ணுறோம். அதில் ஏபிசிடின்னு 4 பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுற டிக்ரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுறதுக்கு சியால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், ஏன்னா சிகிட்ட மட்டும்தான் ப்ரைவேட் கீ இருக்கும். ஸோ 4 பேர் ஏபிசிடிகிட்ட பப்ளிக் கீ இருந்தாலும் ப்ரைவேட் கீன்றது சிகிட்ட மட்டும் இருக்கிறதுனால ஒரிஜினல் மெசேஜை சியால் மட்டும்தான் ரீட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். ஸோ பப்ளிக் கீ எல்லார்ட்டையுமே இருக்கலாம், ஆனால் ப்ரைவேட் கீ யார் அதை மெசேஜை படிக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரைவேட் கீ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் கீன்றது ஐடி மாதிரி அர்த்தம், அந்த ஐடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ப்ரைவேட் கீன்றது அந்த ஐடியோட பாஸ்வேர்டு மாதிரி அர்த்தம். ஸோ அந்த பாஸ்வேர்டு யார் வச்சுருக்காங்களோ அந்த ஐடியோட பாஸ்வேர்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த மெசேஜை ரீட் பண்ண முடியும், அந்த ஐடியில் இருக்கிற மெசேஜ். ஸோ பப்ளிக் கீ is provided to the public, the private key is given to the receiver only. பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி இன்னொரு நேம் வந்து அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி. இதில் என்கிரிப்ஷன் மேப்பில் வர்ற என்சைஃபரிங் கீயை வந்து கேஇன்னும், டிக்ரிப்ஷன் ப்ராசஸில் இருக்கிற பேராமீட்டரை KD அப்படின்னும் நம்ம சொல்லலாம். The values of the parameters in the enciphering map are called the enciphering key KE and the set of parameters of the deciphering map are called deciphering key KD. Encryption and decryption are carried out using two different keys. அந்த ரெண்டு கீ என்ன, பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீயை என்கிரிப்ஷன் கீன்னு சொல்லலாம், KEன்னு சொல்லலாம். இது பப்ளிஷ் திஸ் கீன்னாக்கா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரைவேட் கீ அப்படின்றது KDன்ற நோட்டேஷனில் சொல்லலாம், D ஃபார் டிக்ரிப்ஷன் கீ. அந்த KDன்றது ப்ரைவேட் கீன்றதுனால கீப் சீக்ரெட் திஸ் கீ, அதாவது KEன்றது என்கிரிப்ஷன் கீ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற கீ, அண்ட் ப்ரைவேட் கீன்றது KD கீப் சீக்ரெட் திஸ் கீ, இது வந்து ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி அர்த்தம். ஸோ பப்ளிக் கீன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ப்ரைவேட் கீன்றது அந்த ரிசீவருக்கு மட்டும்தான் அந்த ப்ரைவேட் கீ தெரிஞ்சிருக்கும். ஸோ கீப் சீக்ரெட் திஸ் கீ. Important differences between public key and private key பார்க்கலாம். Public key definition: it is defined as a technique that uses two different keys for encryption and decryption. அதுவே private keyல it is defined as a technique that uses a single shared key, அதாவது secret key, to encrypt and decrypt the message. Public keyல என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீயும் டிக்ரிப்ஷனுக்கு ஒரு கீயும் ரெண்டு கீயாக யூஸ் பண்ணுறோம். ப்ரைவேட் கீயில் ஒரே ஒரு கீ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், சீக்ரெட் கீ. அந்த ஒரே ஒரு கீயை யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணிக்கலாம், அதே சமயம் டிக்ரிப்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், யூனிக்னஸ்லேயும் அதே தான். ரெண்டு டிஃப்ரெண்ட் கீஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கீ வந்து என்கிரிப்ஷனுக்கும் அண்ட் இன்னொரு கீ வந்து டிக்ரிப்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம். அதே ப்ரைவேட் கீயில் ஒரே ஒரு சிங்கிள் சீக்ரெட் கீயை யூஸ் பண்ணி என்கிரிப்ஷனும் பண்ணலாம் அண்ட் டிக்ரிப்ஷனும் பண்ணலாம். இதான் வந்து யூனிக்னஸ் பார்ட். ஸ்பீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் கீ வந்து ப்ரைவேட்டை விட
ஸ்லோவராக இருக்கும். பப்ளிக் கீ இஸ் ஸ்லோயர் ஆஸ் இட் யூசஸ் டூ டிஃப்ரெண்ட் கீஸ். நம்ம பப்ளிக் கீயில் 2 கீஸ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். போத் கீஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் த்ரூ தி காம்ப்ளிகேட்டட் மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ். ப்ரைவேட் கீயில் ஒரே ஒரு கீ மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சீக்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா the public key is public and can be viewed by everyone. பப்ளிக் கீ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால் எல்லாருமே அதை பார்ப்பாங்க. பட் ப்ரைவேட் கீ வந்து யார் ரிசீவரோ, சென்டர் அண்ட் ரிசீவர் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த ப்ரைவேட் கீ தெரிஞ்சிருக்கும், மற்ற யாருக்குமே அந்த இது தெரிஞ்சிருக்காது. ஸோ சீக்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் கீ வந்து விட ப்ரைவேட் கீ நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைவேட் கீ இஸ் known only to the sender and the receiver and to anyone else. Example of public key cryptography is WhatsApp that promises end-to-end encryption. It involves public key cryptography, asymmetric key cryptography, that is only the intended individual has a private key. இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா end-to-end encryption இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் கீயை வந்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ப்ரைவேட் கீயில் பார்த்திங்கன்னா upon installation of WhatsApp on the devices, public keys are registered with the server and the messages are communicated securely using unique private keys. இந்த சர்வரோட பப்ளிக் கீஸ் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது வரும். அந்த மெசேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பராக செக்யூர்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கீஸை யூஸ் பண்ணுவாங்க. லாஸ் ஆஃப் கீ. There is a less possibility of key loss as the key held publicly. இப்போ பப்ளிக் கீ வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால இதில் நம்மளுக்கு அந்த கீ வந்து லாஸ் ஆகுன்றது சொல்ல முடியாது. ஸோ ப்ரைவேட் கீயில் பார்த்தீங்கன்னா there is a possibility of losing the key that renders the system void. சப்போஸ் அந்த கீ வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒரு சீக்ரெட் கீன்றதுனால மற்ற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதனால் இந்த லாஸ் ஆஃப் கீ வந்து பப்ளிக் கீயில் எல்லாருக்கும் தெரியுன்றதுனால லெஸ் பாசிபிலிட்டி. பட் ப்ரைவேட் கீயில் பர்டிகுலராக கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்றதுனால நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பர்பஸ். The public key testing has a long-term view and checks the sustainability of the system. The main purpose of the public key algorithm is to share the keys securely. But private key cryptography checks the speed, reliability and security of the system. The main purpose of the secret key algorithm is to transmit bulk data. இதில் பப்ளிக் கீ வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் வியூ அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அந்த சிஸ்டமோட சஸ்டைனபிலிட்டி செக் பண்ணோம். அதே ப்ரைவேட் கீயில் ஸ்பீடு, ரிலையபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி இது எல்லாமே செக் பண்ணும். ப்ரைவேட் கீயை பொறுத்த வரைக்கும் சீக்ரஸி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணும்போது. அண்ட் டு டிரான்ஸ்மிட் த பல்க் டேட்டா. என்சைஃபரிங் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். என்சைஃபரிங் ஃபங்க்ஷன்னா என்கிரிப்ஷன் ப்ராசஸில் வர்ற plain text to cipher text க்கு மாத்திர ஃபங்க்ஷன். F from plain text P to cipher text C. இதிலேருந்து to compute the enciphering key K is known. இதே இந்த ஃபங்க்ஷனை இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக நம்ம மாற்றும் போது F inverse from cipher text to plain textக்கு மாற்றும் போது கிடைக்கிற டீசைஃபரிங் கீ KD நம்மளுக்கு கிடைக்கணும். பட் நம்மளுக்கு டேரெக்டாக பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு போகும்போது என்சைஃபரிங் கீ நம்மளுக்கு கேஇ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிற டிசைஃபரிங் கீ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா அதுக்கு ரொம்ப லென்த்தி கம்ப்யூட்டேஷன் கால்குலேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் டேரெக்டாக எஃப்லேருந்து எஃப் இன்வர்ஸுக்கு வர்ற ஃபங்க்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது சில இடத்துலலாம் ரொம்ப லென்த்தி கம்ப்யூட்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் தான் ட்ராப்டோர் ஒன் வே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பை டெஃபினிஷன் எ பப்ளிக் கீ கிரிப்டோ சிஸ்டம் has a property that someone who knows only how to encipher cannot use the enciphering key to find the deciphering key without a too much lengthy computation. So in other words, the enciphering function F from P to C is easy to compute once the enciphering key K is known, but it is very hard to compute the inverse function F inverse from C to P deciphering key KD. இப்போ வந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு
which is easy to compute, but அதோட inverse function f inverse நம்ம ஈஸியாக கம்ப்யூட் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் f inverse வேல்யூ நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சம் மோர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா எஃப் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எஃப் இன்வர்ஸ் வேல்யூ நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எஃப்லேருந்து எஃப் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப லென்த்தி கம்ப்யூட்டேஷன் கால்குலேஷன் ஒர்க்காக இருக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி எஃப்லேருந்து எஃப் இன்வர்ஸை டேரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்க அந்த மாதிரி வர்ற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து ட்ராப்டோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஃப்லேருந்து எஃப் இன்வர்ஸ் வேல்யூ எப்போ கம்ப்யூட் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருந்துச்சுனாக்க எஃப்ஐ கண்டுபிடிச்ச மாதிரி எஃப் இன்வர்ஸோட வேல்யூஸை நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். So the inverse f inverse is easy to compute. However, for someone who has this information, KD, the deciphering key. So such a function f is called a trapdoor function. That is, a trapdoor function f is a function which is easy to compute but whose inverse f inverse is hard to compute without having some additional information beyond what is necessary to compute f. Trapdoor function one way function னு சொல்லலாம். அதாவது this is a function f which is easy to compute but for which f inverse is hard to compute and cannot be made easy to compute even by acquiring some additional information. எஃப்ஐ ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும், பட் எஃப் இன்வர்ஸை நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவைப்படுறதுனால எஃப்லேருந்து எஃப் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டூ லென்த்தி கால்குலேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எஃப்லேருந்து எஃப் இன்வர்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி எஃப்லேருந்து எஃப் இன்வர்ஸுக்கு கண்டுபிடிக்கிறது ஹார்டாக இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ராப்டோர் ஃபங்க்ஷன் சொல்லணும், இல்லைனாக்க ஒன் வே ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன் ஒன் வே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த டைரக்ட் ஃபங்க்ஷனை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ஒன் வே ஃபங்க்ஷன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். A one way function is a function that is easy to compute but computationally hard to inverse. அதாவது easy to calculate f of x from x but hard to invert to calculate x from f of x. இப்போ principles of public key crypto systems இந்த ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். Each system generates pair of keys. நம்ம முன்னாடியே சொன்னது எல்லாத்தையும் இப்போ ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டமும் நம்மளுக்கு பேர் ஆஃப் கீஸ் கொடுக்கும். ஒரு கீ வந்து பப்ளிக் கீ, அதாவது என்கிரிப்ஷன் கீ, அண்ட் இன்னொரு கீ வந்து ப்ரைவேட் கீ, அது வந்து சீக்ரெட்டுக்காக வச்சுருக்கிற கீ. ஈச் சிஸ்டம் பப்ளிஷஸ் இட்ஸ் என்கிரிப்ஷன் கீ பப்ளிக் கீ அண்ட் கீப்பிங் இட்ஸ் கம்பேனியன் கீ ப்ரைவேட் கீ. If A wishes to send a message to B, it encrypts a message using B's public key. A வந்து Bக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னாக்க பியோட பப்ளிக்கை யூஸ் பண்ணி அதை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. இப்போ பி வந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா பி வந்து அதை டிக்ரிப்ட் பண்ணி அந்த மெசேஜை படிக்கணும். அப்போ வந்து அவங்களோட ஒரிஜினல் ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி படிப்பாங்க. ஸோ நோ ஒன் எல்ஸ் கேன் டிக்ரிப்ட் த மெசேஜ் பிகாஸ் ஒன்லி பி நோஸ் இட்ஸ் ப்ரைவேட் கீ. ஏன்னாக்க பி தான் ரிசீவ் பண்ணுறாங்க, அதனால் அவங்க மட்டும்தான் அந்த மெசேஜை ஒரிஜினல் மெசேஜை டிக்ரிப்ட் பண்ணி ரீட் பண்ண முடியும். மற்ற யாருக்கும் அந்த ப்ரைவேட் கீ தெரியாதனால ரீட் பண்ண முடியாது. ஸோ each system generates a pair of keys. Each system publishes its encryption key public key, keeping its companion key private. If A wishes to send a message to B, it encrypts the message using B's public key. When B receives a message, it decrypts the message using its private key. So no one else can decrypt the message because only B knows its private key. நம்ம கிரிப்டோகிராஃபியில் ப்ரைவசி அண்ட் ஆத்தென்டிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோல்னு சொன்னோம். இங்கே வந்து ஆத்தென்டிகேஷன்னாலே நம்மளுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்னாக்க சிக்னேச்சர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த மெசேஜ் இஸ் த சிக்னேச்சர். இப்போ ஒரு பர்சனோட சிக்னேச்சர் ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி எழுதுகிறாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து அவங்க தான் எழுதுனாங்களான்றதை நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணி செக் பண்ணணும். சப்போஸ் இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் நம்ம ஃபிசிக்கல் சிக்னேச்சர் நம்மளுக்கு நெசசரியாக இல்லாதனால ஒரு ஆஃபீஸர் வந்து மணியை வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஃபோன் மூலமாக கேட்குறாங்க அப்படின்னாக்க அவங்கள்ட்ட இவங்க தான் அந்த ஆள் அப்படின்றத அவங்க ஆத்தென்டிகேட் பண்ணி அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் அந்த இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அவங்க ஏற்கனவே பேங்க்கில் கொடுத்துருக்குற
பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஏதாவது அவங்க மதர்ஸ் நேம் இல்லை அவங்களோட சர்நேம், ஏதாவது ஒன்று அவங்களோட பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க அதை வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த பேங்க்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதை வச்சு அவங்க வந்து அந்த இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கீ செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ஆத்தன்டிகேஷன் அர்த்தம். இப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் நம்மளுக்கு ஒரிஜினல் ஃபிசிக்கல் சிக்னேச்சர் நம்மளுக்கு தேவைப்படாதனால இன்டைரக்டாக இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சு நம்மள்டேருந்து இவங்க தான் அவங்க அப்படின்ற மாதிரி ஆத்தன்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த மெசேஜஸை கலெக்ட் பண்ணி வச்சு இது மூலமாக நம்மளுக்கு எந்த டிரான்சாக்ஷனும் செக்யூர்டாக பண்ணி தருவாங்க. Next, hash function. A hash function is a cryptographic algorithm which is used to transfer large random size data to small fixed size data. The data output of the hash algorithm is called hash value or digest. The basic operation of hash functions does not need any key and operate in one-way manner. Hash function அப்படின்றதுனாக்கா cryptographic algorithm இது வந்து ஒரு லார்ஜ் சைஸ் டேட்டாவிலேருந்து ஸ்மால் சைஸ் டேட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம். இதான் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதில் வர்ற டேட்டா அவுட்புட்டை தான் வந்து நம்ம வந்து ஹேஷ் வேல்யூ இல்லைனாக்கா டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். The common way to sign a document is with the help of a hash function. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை சைன் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வே எப்படின்னாக்கா ஹேஷ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். A hash function is easily computable map f from x to h from a very long input x to a shorter output h. நம்மளோட ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போகும்னாக்கா டு ட்ரான்ஸ்ஃபார்ம் லார்ஜ் சைஸ் டேட்டா டு ஸ்மால் சைஸ் டேட்டா. லார்ஜ் சைஸ் டேட்டான்றது எக்ஸு அண்ட் ஸ்மால் சைஸ் டேட்டான்றது ஹெச்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த லார்ஜ் சைஸ் டேட்டா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ் வேல்யூ கொடுத்திங்கனாக்கா அதுக்கு வர்ற அவுட்புட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், சேமாக வரதுக்கு சான்ஸ் இல்லை. சப்போஸ் 2 பர்சன் ஒரே மாதிரி சைன் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஈஸியாக சில இதில் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆள் தான் 2 பேர் இதை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 2 பேரோட சைனும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் டேஷுக்கு சச் தட் அவுட்புட்ஸும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் டேஷ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன், a common way to sign a document is with the help of a hash function. A hash function is an easily computable map f from x to h from a very large input x to a shorter output h that has the following property. It is not computationally feasible to find two different inputs x and x dash such that f of x dash equal to f of x. அப்போ 2 different inputs வந்துன்னா கண்டிப்பாக 2 different outputs நம்மளுக்கு கிடைக்கும். Applications for public key crypto systems. In broad terms, we can classify the use of public key crypto systems into 3 categories. 3 விதமாக நம்ம இந்த அப்ளிகேஷனை சொல்லலாம். ஒன்று என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன், செகண்ட் ஒன் டிஜிட்டல் சிக்னேச்சர், தேர்டு பார்த்தீங்கன்னா கீ எக்ஸ்சேஞ்ச். ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன், இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். where the sender encrypts the message with the receiver's public key. ரிசீவரோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி சென்டர் வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னா வேர் த சென்டர் சைன்ஸ் எ மெசேஜ் வித் இஸ் ப்ரைவேட் கீ. சென்டர் வந்து அவங்களோட சைன் பண்ணி அனுப்புனாங்க அந்த மெசேஜை அவங்களோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர். கீ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது, கீ எக்ஸ்சேஞ்ச் இஸ் எ மெத்தட் இன் கிரிப்டோகிராஃபி பை which cryptographic keys are exchanged between 2 parties allowing use of a cryptographic algorithm and several approaches are possible. Key exchange ன்றது sender and receiver 2 பேருக்கு நடுவில் அவங்க கீஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் மூலமாக. இதில் நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. இதில் எல்லா அல்காரிதமும் நம்மளுக்கு சூட்டபுளாக இல்லைனாலும் இந்த 3 அப்ளிகேஷன்ஸில் ஆர்எஸ்சி அல்காரிதம் இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சூட் ஆகும். இப்போ ப்ராபபிலிஸ்டிக் என்கிரிப்ஷன், 2 டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்குது. ஒன்று டிட்டர்மினிஸ்டிக் என்கிரிப்ஷன், இன்னொன்று ப்ராபபிலிஸ்டிக் என்கிரிப்ஷன். டிட்டர்மினிஸ்டிக் என்கிரிப்ஷன்றது நம்பர் தியரி பேஸ்ட் கிரிப்டோ சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ப்ராபபிலிஸ்டிக் என்கிரிப்ஷன்றது கிரிப்டோகிராஃபி ஐடியாவிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது. டிட்டர்மினிஸ்டிக் என்கிரிப்ஷன்னாக்க நம்மளுக்கு டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்ற வேர்டுக்கே மீனிங் என்னென்னா ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ண முடியும்.
சப்போஸ் டிட்டர்மினிஸ்டிக் என்கிரிப்ஷன் அப்படின்னாக்க ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃப் டெக்ஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ஈஸியாக சில க்ளூஸ் அதில் இருந்ததுன்னா அந்த ஸ்மால் க்ளூ வச்சு ஈஸியாக அந்த மெசேஜஸை அவங்க என்கிரிப்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு சீக்ரஸி மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால ப்ராபபிலிஸ்டிக் என்கிரிப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் புக், நீல் கோப்லிட்ஸ் எ கோர்ஸ் இன் நம்பர் தியரி அண்ட் கிரிப்டோகிராஃபி, ஸ்ப்ரிங்கர் வெர்லாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.